Hi guys, welcome back to my channel. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இன்றைக்கி another day your camping lifestyle, the next camping. இது வந்து வைல்டுன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் வைல்டு. இந்த கேம்பிங்க்கு வந்திருக்கோம். பிச் நம்பர் 12 தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிச் நம்பர் 12. நாங்கள் இப்போ கேம்பிங்கு போகிறோம். போய்விட்டு உங்களை மேற்கொண்டு பார்ப்போமே. நம்ம லொக்கேஷனில் இல்லைங்களா சுற்றி சுற்றி நாங்கள் வந்து இப்போ கேம்ப் எங்கட ஸ்பாட் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை குழம்பி போட்டோம். அதில் நாங்கள் இப்போ அங்கே புலியான பக்கம் வந்துட்டோம். அந்த அதில் ஒரு ஆள் வந்து உதவி செஞ்சபடியாக தான் இந்த பக்கம் திரும்பி நாங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு போவோம். இந்த பக்கம் தான் போய் பார்ப்போம்மா. நாங்கள் என்னடா இப்போ எங்களோட கேம்ப் ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே போய் வெளியில் போய் எங்களுக்கு இரவைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு மேல் கொண்டு கண்டினியூவாக நாங்கள் நடத்துவோம் எங்களை கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எல்லாத்தையும். ஓகே, நிறைய பேர் வந்து இப்படி தானே தொலைஞ்சு போகிறதான் வேலையாம் இந்த கேம்பிங்கில் வந்து. அதனால் இப்போ நாங்களும் தொலைஞ்சிட்டோம்னா அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா பேக்கை கொண்டு போகும்போது அவங்க நாங்கள் இதை போட்டால் கேம்பிங் போகிற மாதிரி தெரியலை, நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிருப்பீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கடா. இப்போ நாங்கள் ஏண்டா எஃப்ல பியா ஏமா இதுக்குள்ள வரணுமா அதுக்குள்ள போகணுமா? ஓ அப்படி இருக்குது. நம்ம ஃபீல் 12 என்ன பார்த்தா பிளே ஏரியா இருக்காமே பாருங்க. குழந்தை பிள்ளை இடத்துல சொல்றேன். இப்ப நாங்க எங்க இந்த தேடி கொண்டு போறோம். எங்கட 12 ஏரியா ஹாலிடே இந்த மூடுல தானே கண்டுபிடிக்க ஐயோ. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு எங்கப்பா நம்ம போட்டிருக்காங்க டாய் சுத்தி சுத்தி கேம்ப் ஸ்பாட்டுக்கு வரும். எங்களுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. குழப்பத்துக்கு போனமா ஏற்றம் எங்களுக்கு என்ன சொன்ன என்ன நான் சொல்றது P12 C12 இந்த இருக்கு T12 இதா இதை தேடி ஓகே. எங்களுக்கு ஏரியாக்கு பக்கத்துலேயே கேம்பிங் வந்தா மாமா இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, ரெண்டு கேம்ப் போடல, டென்ட்லாம் இங்கே இருக்கு. அல்ல இதுல வந்து அவ்வளோ துக்கா இருக்குது. பெருசா எதிர்பார்க்கணும் இல்லை. இதில் தான் நாங்கள் டென்ட் போட போகிறோம். எங்களுக்கு டென்டிங் தான் வரப்போகுது. ஆனால் நிறைய பேர் டென்ட்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு ஓகே. என்ன ஊருப்பட்ட ஸ்பாட் இருக்குது மாறி பேர் பக்கத்தில் வந்தால் தான் கிழிஞ்சு போயிடும் இல்லை. இங்கே அந்த ஜீவன் படுத்துட்டு இருக்கணும். இன்ஜின் டவுன் இதில் டென்ட்டாக போட்டோம். சரி, அதுக்கு பிறகு இப்போ ஃபயர் என்னதுக்கு பேர் நெருப்பு. நாங்கள் கேம்ப் ஃபயர் செய்ய போகிறோம். அதையும் பார்க்கலாம். அதில் எங்கள் விளையாடுற மைதானம் இருக்கு. license, bro. We can put anywhere, no? Oh, like that. I think Lee Valley. தார்பால கொண்டு வந்திருக்க போல. தார்பாலோ இதுவா டென்ட்? போன வாட்டி பார்த்த மாதிரியே இல்லையே. உண்ட பச்சை தானடா. அப்ப என்ன கருப்பும் கிரேமா கிடையாது? கருப்பும் சாம்பலும் அதான் நிறம் தெரியுது. ஓ நீ அதுக்கு மேல என்னமோ ஒரு கவர் இருக்கு. அதான் கொஞ்ச காலம் பார்க்கல. அதான் கொஞ்சம் மறந்துட்டு. இப்ப என்ட்ரியா? இப்ப நீ இதுல கொஞ்சம் இப்ப
இந்த பக்கம் போறதுதான் அதான் அது தெரியுது. ஆனா இப்ப இந்த டென்ட் தெரியுதா? டென்ட் கொஞ்சம் அந்த எண்டு மட்டும் தெரியல, அது பிரச்சனை இல்லை. இப்போ எதுவோ ஓகே, எதுவோ ஓகே. என்று அது வளைஞ்சிருக்கோ? அப்படித்தான், அப்படி பார்த்த மாதிரி கனகாலத்துக்கு முன்னால பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு 4 மாசம் பெருமா. ஐயா அதத்தான் சொல்றேன், உனக்காச்சும் அப்படி இருக்குது, எனக்கு அந்த வளைவு இது இல்லையே. எனக்கு வளைவு இல்லை. உண்ட பக்கம் கேமரா கொஞ்சம் திருப்பவா. ஃபயர் பிட்டு இல்ல, அது இப்ப ஃபயர் பிட்டு அது கடைசியில காணலாம் தானே. இங்க முன்னால வேற உண்ட தலை வெட்டுப்படும். அதுல கொஞ்சம் நலிவு இருந்தது, இதுல அந்த நலிவு இல்லையே. ஐ திங்க் நீ நலிச்சு வச்சிருக்க, உனக்கு சுலபமா இருக்கும்னு நலிச்சு வச்சிருக்க. நீ கேடிடா, நீ இல்லாதி வில்ல, இல்லாதி வில்ல. அட முதல்ல அந்த இது குச்சியை குத்தி விட்டா ஓகேடா. உடைச்சிட்டியோ? அடே இப்ப கொஞ்சம் இப்ப நீட்டு பத்தாது. அத சொல்லல, இப்ப வந்துட்டு இப்ப நீ உள்ள வச்சு தள்ளி போடுற மாதிரியே இருக்கு. ரெண்டு போடுறீங்களா இல்லாட்டி என்ன பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இப்போ ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன் இவ்வளவு சுருங்கி கிடக்கு? இஸ்திரி பண்றலையோ? சொல்லணுமா? சொல்லிடலாம் வேணும்னா. அட கொஞ்சம் மிங்கால புல் பண்ணி அடிச்சு பாரு. என்கிட்ட கொஞ்சம் அங்கல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே இருக்கு. இது நல்லா இருக்கு போல இருக்கு. உள்ள இந்த இப்படியே விண்டர் கண்டா இப்படி, சாரி சம்மர் கண்டா ஓகே இருக்கு. கவர் அடிக்காம
இப்போதைக்கு எங்களுக்கு இது வெளியே தேவையில்லை. ஆனா நைட்டு உனக்கு குளிர்ந்துட்டா தான் இறங்குது. அதுக்கு எந்த கை இருக்கு தானே, நான் தள்ளி விடுவேன். அது ஆஃப் பண்ண தேவையில்லை, ஆஃப் பண்ண தேவையில்லை, அது ஓடிக்கின்றது. இதுதானா சங்கதி? இதுக்கு வெளியில தானடா இதை குத்துறது இல்லையா? இதுக்கு வெளியே தான் இதை குத்துறது இல்லையா? அதுக்கு செப்பரேட்டா இருக்கு குத்துறது. உனக்கு பல பெண் கொடுத்துருக்காங்க, பல வேலை செய்தோம். முழுசா இறக்கணும்ல, ஏன் பயப்படுறீங்க? பிஞ்சு அறந்தால் என்ன செய்ய படுக்க வேண்டியது? பிஞ்சு அறந்துருமென்று பயமா இருக்கும். அட முன்னால இருந்து கட்ட தேவையில்லை, அங்கால இது இந்த மாதிரி கையில இது கட்ட தேவையில்லை. அங்கலம் இருக்கு. ஐ மீன் இந்த கயிறு மாதிரி இந்த பெருசா நீட்டு அங்கல எப்படி குத்த போற? கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்திருந்தாலும் ஓகே. அப்படித்தான். நீ அங்க கட்டலையோ? ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ரெக்கார்டிங் ஸ்டாப். லக்கி டும்மா. எல்லா இடத்துல மண்ணு கிட்ட எல்லா இடத்துல இருக்கா. இதே கூட எந்த சீக்கிரமா போட்டுடலாம் போல இருக்கு. அதுக்குதான் எந்த செகண்டா போடுறதுன்னு சொன்னோம். என்ன உண்டு கம்பியில நெளிஞ்சிருக்கு போல இருக்கு. உனக்கு வயசு போகுது, அது புரியுது. அதுக்கும் கேட்டா இதே மெழுத்து கட்ட போறியோ இல்லாட்டி? அப்ப நான் என்கிட்ட போடுறது இப்படியா போடுறது? நீ ஃப்ரேம்ல எண்ட்ல இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இந்த ரெண்டு ஒண்டா போட்டதுக்கு சொன்னவங்க போல இருக்குது. அதான் நீங்க இப்ப இவங்க இதையும் சேர்த்து எடுக்கிறாங்க. அதே அங்கள பாரு, அவங்க பெஞ்சோட சேர்த்து எடுக்கிறாங்க. அங்க பாரு,
வருது இல்லையோ உள்ளுக்கும் கட்டணும். ஓகே நீ பிரபலம் பண்ணிவிட்டா அப்படி இல்ல சொல்றேன். இப்ப இது புறப்பக்கமா கட்டியிருந்தேன்டா இப்ப வந்துட்டு இப்ப என்ட்ரி இங்கால இருக்கு. ஆனா இது இந்த நீ இப்ப போது அது மட்ட பக்கத்துல இந்த உள்ள என்ட்ரி இருக்கு அது மட்ட பக்கம் இருக்கா. நீ இந்த பக்கத்து இந்த மட்டமா இருக்கு எப்படி இருக்கு. உனக்கு பேங்க் அந்த பேங்க் முழுசா கொண்டு போகிறது. நாங்க இப்ப மற்ற சாமான் இந்த ஸ்லீப்பிங் பேங்க் அதை ஜக்கெட்டு தான் சரி. அது ஸ்லீப்பிங் பேங்க் இது எனக்கு இறைச்சி பிராணம் இருக்கிறேன். இது ஃபயர் பிட் டைம் எடுத்து இதுக்கு இந்த வெளியில காய்ஸ் திரும்பி வந்துட்டோமா. அதை எடுத்து அதை எடுத்து வெள்ளி வெளியே வாச வை. இதுவா வெள்ளை வாச வை. அது உள்ள கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே இந்த இப்போ வந்துட்டு இதை இருக்கிறத பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இருக்கோம். டென்ட் போட்டுட்டோம். இப்போ போட்டுட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா போய் இந்த இரவை சாப்பிட்றதுக்கு இறைச்சி காய்ச்சியாச்சும் வாங்கிட்டு வந்து வேலைக்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கள் ஒரு டென்ட் போட்டாங்க. இப்போ அவன் டென்ட் போடுறதுக்கு பார்த்து நிற்கிறோம். வந்து போட்டுருவோம். ஓகே உங்களை நாங்கள் வந்து அனுமதி ஒன்றுக்கு தானே சொன்னவங்க இல்லை அந்த மனசு ஓகே அந்த மனசு இருந்துச்சு தானே சொன்னது. இப்போ போடுறதும் போடுங்க யாருக்குன்னு தெரியக்கூடாது. இதை கொஞ்சம் உள்ளுக்கு தெளிப்போம். இப்போ இல்லை இப்போ நான் காட்டேன். ஓகே இது இதுக்குள்ள குத்துல அது கொண்டு குத்தும் மந்த குத்தும். அது உண்டு அந்த கம்பியத்துக்கு உள்ளதான் போட்டுருந்தேன். இந்த இதெல்லாம் இருக்கு போறோம் பாத்தீங்களா. அந்த T12 காட்டுது. நாங்க ரெண்டு போட்டோம். இப்ப நாங்க எங்க போறோம்டா இறங்கி போய் இரவைக்கு சாப்பாட்டுக்கு மதியில போறோம். ஏதாவது தேடி பாவம் கோழி கீழி ஏதாவது பிடிப்போமா இல்லாட்டி ஆடு மாடு பிடிப்போமான்னு தெரியல. ஆடு மாடா அவ்வளவுக்கு எல்லாம் பட்ஜெட் இல்லை. நாங்க பஸ்லாம் போறோம். ஏன்னா இல்ல இங்க இருந்து போறதுக்கு கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் தூரமாமா 2 மணி நேரம் மேல எடுக்க மாட்டான். இப்ப நாங்க படக்கண்டு ஓடி போயிட்டு இறைச்சியோ வந்துட்டு வந்து அடுப்பு போன் பண்ணி போட்டு அடுப்பு இல்ல வேண்டிய சமைக்க போறோம். இறைச்சி பச்சை இப்ப இல்ல வேண்ட தேவையில்லையே. ஏன் ஆடு இல்ல கோழி ஏதாவது பிடிச்சிட்டு அறுத்து போட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியா. கொலக்கு சில ஒரு ஊருக்கு போயிடுவோம். தண்ணி குடி தண்ணி அதை காட்டலையா குடி தண்ணி காட்டலையா பாருங்க. குடி தண்ணி பாருங்க. இந்த இதான் குடி தண்ணி குடி தண்ணி பாஸ் ட்ரிங்கிங் வாட்டர் உங்க வேஸ்ட் வாட்டர் இருக்கு. இது கலவருக்கு அதை குடிக்கிறது குடிக்கிறதுக்கு அதுல குடி தண்ணி போட்டிருக்காங்க. காட்டுறேன் திருப்பி. இது குடி தண்ணி தண்ணி குடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா பாருங்க சிலந்தி வலியமாயே எல்லாம் இருக்குது ஆடும். ஓகே நல்ல தண்ணி வந்து திறந்து பாரு. ஏன் தண்ணி வருதான்னு பாக்க காத்து வருதா இல்ல தண்ணி வருதா. ஓ சில நல்ல வருது தண்ணி வருது. பிரச்சனை இல்லை தண்ணி வருது பிரச்சனை இல்லை. வந்து பாவம் ஒரு போகத்தில் தண்ணி வந்து இருந்துட்டு சமைக்கும் போது பாருங்க. பஸ் நாங்கள் இப்போ பஸ்ஸில் எங்கே போகிறோம்டா நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு இறைச்சி கிளம்பிட்டு இறைச்சி
வந்து சுட்டு சாப்பிட போறோம். கிரில் இருக்குதானே வேலை என்ன அந்த அவங்க வந்து அடுப்புல கிரில் இருக்குதான். கிரில் இருக்கு, ஒரு தேசிக்காய். ஆனா அது இப்பதான் அவரு சமைக்க போறது. புது சமையக்கா ஃபேமஸ் ஆயிடுவேன். சமைச்சே ஃபேமஸ் ஆயிடுவேன். அப்ப வெங்காயம் கத்திரிக்க நீ சொல்ல இதுக்கு மேல நல்லா வளர்ந்துருப்பாரு. இதோட சொல்ல பாருங்க லீ வேலி ஓமைக்காரு தெரியுதா? நீங்க எங்க தெரியவே இல்லையா? நான் மாறி எடுத்துக்கணும். கேமரா அப்படியே வச்சுட்டு போல இதான் பாருங்க இயற்கையின் அழகை. அதுக்குள்ள காரம் ஓடாத காருக்கு எத்தனை பஸ்ல போய் குடிக்கிறோம். நினைக்கிறேன் இந்த பக்கத்துல ஒரு செலவும் இல்லை. ஏன்னா அவ்வளோத்துக்கு இது அமைதியான இடம். ஆனா என்னங்க குடும்பமா வந்துருக்கு, நிறைய குடும்பமா. அதுதான் இப்ப நான் கதைக்கிறது யாராவது சத்தம் கேட்க தெரியாது பஸ் திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. ரெண்டு டென்ட் நினையாம இருக்கு. சண்டாளா இதுதான் நாங்க இங்க கடையில தேடி போய் நிக்கிறோம். சாப்பிட்டு போவோம். சொல்லு உங்க கருத்து. மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிட போமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். வேண்டி தெரியும் தானே இவன் எனக்கு மெக்டானல்ஸ் சாப்பாடு வேண்டி தரேன்னு சொல்றான். அதனாலேயே நான் கேஸ் சொல்லிட்டேன். அதனால இப்ப மெக்டானல்ஸ் போய் சாப்பிட்டுட்டு இப்ப இரவு சாப்பாட்டுக்கு கோழி அடுத்த வருஷம் வேண்டி தர்றதுக்கு இன்றைக்கே கட்டுருவாங்க. இதுக்கு இவன் கேட்காமலே இருந்திருக்கலாம் தானே. கடைக்கு வந்தோம். இங்க பாருங்க, வெளியில பாருங்க, மண்டையில போதா இன்னும் ஒரு விலை. காட்டுக்கு வந்தா என்ன விலை? இறைச்சி எடுக்கலாம்னு பார்த்தா இங்க இறைச்சி விலையை பாருங்க. இது இப்ப ஒரு விலை இருக்குமோ அதை இல்லப்பா. இருந்து இந்த கடைக்கு போறோம். நாங்க நிக்காமலே போவோமே. இது லண்டன் ரூல்ஸ் எங்க காட்டக்கூடாதுல்ல. லண்டன் திறமைகளை எங்களை காட்டக்கூடாதானே. நம்ம கடை தானே கிடையாது. இது ஒரு கடை இருக்கு. இங்கேயே வேண்டிட்டு போயிடலாம். இங்கேயே வேண்டிட்டு போயிடலாம். இங்க இருக்கு. எவ்வளவு வந்து தெரியலையே. இந்த லிக்விட் ஈஸர் என்ன சீப்பா. இப்ப நாங்க கடைக்கு வந்தோமா, வந்து சாமான் பண்ணியாச்சு. இங்க கேரியர் மேன தூக்க விட்டாச்சு. சாவடி வெல்கம் பேக் டு தட் கேம்ப். என்ன கேம்ப் அது? லீ வேலி தானே. முக்கோணமா இருக்கா? அப்படி போட்டு முக்கோணமா மேல போட்டு. கண்டிஷனா போட்டு கண்டிஷனா இது கடைசியில் எவ்வளவு தேவையான இது கொஞ்சம் பேக்கப் வச்சிருப்போம். கேம்ப் ஃபயர் போட்டுட்டோம். அரைக்க உனக்கு என்னது அரைக்கிறோம். அரைக்கி வச்சா இப்ப நாங்க அந்த இங்கல் பக்கம் கொண்டு போனா நம்மளால டென்ட் போட படிக்கிட்டாரு. நாங்கள் ரெடி ஸ்டார்ட் பண்ணோம். வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ஏன்னா பசி தொல்லை தாங்க முடியலை. அதனால போட்டுட்டோம். இப்போ டென்ட் எடுத்து முடியலையே வேலை.